ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் டெக் பாஸ் யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். டெக் பாஸ் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த்தாக பல இஷ்யூஸ் போயிட்டு இருக்குங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சுதர்சன் சேனலை விட்டு வெளியில் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அது இன்னும் மானிட்டரைஸ் ஆகலை அப்படிங்கிறதையும் அவர் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இவர் செஞ்சது சரியா அவர் செஞ்சது சரியா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அந்த இஷ்யூஸ்குள்ளே எதுவுமே போகலைங்க. இந்த வீடியோவில் இப்படி இஷ்யூஸ் வர்ற அளவுக்கு அந்த ஒரு சேனல்ல மட்டும் எவ்வளவு ரெவன்யூ வருது, மக்களிடம் டெக் சேனலுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே சமயம் நம்ம கிட்ட எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சில ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த திறமையே வெளிவரும். இல்லாட்டினா அது வெளிவராமலே போறதுக்கான சான்ஸும் இருக்குங்க. இப்போ வாங்க டெக் பாஸ் யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் இந்த சேனலை விட்டு வெளியில போறது வரைக்குமே கிட்டத்தட்ட 60 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தான் தற்போதைய நிலைமைக்கு இருக்காங்க. இப்படி இருக்கனால லாஸ்ட் 1 மந்த்ல எவ்வளவு வந்திருக்கு, ஃபியூச்சர்ல இந்த சேனலுடைய ரெவன்யூ அதிகமாகவும் ஆகலாம், அதே சமயம் குறையவும் செய்யலாம். ஏன்னா இந்த சேனலை அடுத்து லீட் பண்ண போறவங்களோட ஃபேஸை பொறுத்து தான் அந்த ரிசல்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனா இவ்வளவு நுணுக்கமா வேலை பார்த்தவங்க கண்டிப்பா அந்த சேனலை விட மாட்டாங்க. இப்ப இருக்க ரெவன்யூவோட அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்போதும் மக்கள்கிட்ட ஃபேஸை விட நல்ல கண்டென்ட்டுக்கு மதிப்பு இருக்குங்க. ஏன்னா லோ பட்ஜெட்ல எடுத்த படம் கூட சக்சஸ் ஆனதை நம்ம பார்த்துருப்போம். அதே சமயம் மாஸ் ஹீரோ நடிச்சிருந்தாலும் கதை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ளாப் ஆன படத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் ஆகலாம். இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு இந்த மாதத்துல மட்டும் அவரேஜா எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். லாஸ்ட் 1 மந்த்தா மட்டும் 28 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குங்க. இதுல ஷார்ட் வியூஸ் 8 மில்லியன்ஸ் அப்படின்னு நம்ம கழிச்சிடலாம். மெயின் வீடியோஸ் வியூஸ் மட்டும் 20 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 20 மில்லியன் டிவைடட் பை 20 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நம்ம 30 எடுத்துக்கலாம். 30 அப்படின்னு போடும்போது 6 லட்சம் ரூபாய் சராசரியா இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானமா கிடைக்குது. ஷார்ட் 8 மில்லியன் போயிருக்கு. 8 மில்லியன் டிவைடட் பை 1 lakh into 15 போட்டோம்னா அது ஒரு 4000 தான் வரும். ஷார்ட் ரெவன்யூவை கூட விட்டுடலாம். ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா 6,04,000 ரூபாய் இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானமா கிடைக்குது. இந்த 6 லட்சம்ங்கிறது நம்ம வியூஸ் அடிப்படையில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது அதிகமாகவும் இருக்கலாம், சில சமயம் இதை விட அதிகமாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால சில வியூஸ் வந்து பெய்டு ப்ரொமோஷன்ல வந்த வியூஸா இருக்கும். நம்ம அதையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனா எப்படி இருந்தாலும் ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 6 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு சேனலா இருக்கு. அதனால தாங்க இவ்வளவு சிக்கல் இந்த சேனலுக்குள்ள இருக்கு. ஆனா இவ்வளவு ரெவன்யூ சம்பாதிக்க முடியுமா, நானும் ஒரு டெக் சேனலை போடுறேன்டா அப்படின்னு நிறைய பேர் சேனல் போடுவீங்க. ஆனா எல்லாருக்கும் லக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். யார் யார் சேனலை ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த சேனலோட இன்கம் போடலாம் அப்படிங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க.